பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்ற படத்து மூலமா தமிழ் சினிமாவில் டைரக்டரா அறிமுகமானவர் தான் மோகன்ஜி. அதை தொடர்ந்து இவரை டைரக்ட் பண்ண திரௌபதி படம் பல சர்ச்சைகளை சந்திச்சிச்சு. அது மட்டும் இல்லாம எப்பயுமே இவரை டைரக்ட் பண்ற படங்களுக்கு பல கருத்துக்கள் சோசியல் மீடியால வந்துட்டு தான் இருக்கும். என்ன சாதிய பெருமை பேசுற மாதிரி சில படங்கள் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல நெகட்டிவான விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ திரௌபதி 2 படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு சொல்லிட்டு பல மொழிகள்ல உருவாக்கிட்டு வராரு. இதுல ரிச்சர்ட் ரிஷி தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜிப்ரானோட இசையில தான் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட கோனே அப்படின்ற முதல் பாடல் இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டை ஜிப்ரானோட இசையில சிங்கர் சின்மை தான் பாடியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த நெட்டிசன்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பெண் சுதந்திரம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தட்டி கேட்கக்கூடிய சின்மை எப்படி சாதிய பெருமை பேசக்கூடிய ஒரு டைரக்டரோட படத்துல பாடியிருக்காங்க. ஸோ இப்போ காசை கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்களை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சர்ச்சையான நிலையில இப்போ சின்மையே அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல இந்த எம்கோனே பாட்டை பாடினதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஏன்னா இசையமைப்பாளர் ஜிப்ரானை எனக்கு 18 வருஷமா தெரியும். அவரோட ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அதனாலதான் இந்த பாட்டை பாட சொன்ன உடனே நானும் போய் பாடி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா நான் போனப்ப ஜிப்ரான் அங்க இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாடணும் அப்படின்றத மட்டும் சொல்லாங்க. நானும் பாடி முடிச்சதும் அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஆனா இந்த பாட்டை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி இது பத்தி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறத கண்டிப்பா நான் எப்பயுமே பண்ணியிருக்க மாட்டேன். இந்த படத்துல நான் ஒரு பகுதியா இணைஞ்சிருக்கவே மாட்டேன். இதுதான் முழு உண்மை. ஏன்னா பல பாடல்கள் பாடுறப்போ எந்த படத்துக்கு என்ன பாடுறோம் அப்படின்றதை இசையமைப்பாளர்கள் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க இப்படி சொன்னோன்னே அங்க ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, அது எப்படி நீங்க பாட போற பாட்டு எந்த படத்துக்காக பாடுறீங்க, யாரு டைரக்டர், யாரு ஹீரோ, எதுவுமே சொல்லாம எப்படி உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு கிளைம் சின்மை விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா இப்ப மட்டும் கிடையாது, பல வருஷமாவே இதுதான் நடந்துட்டு இருக்கு. நாங்க ஒரு பாடல் பாடுறோம் அப்படின்னா அந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்க, அது இந்த படம் என்ன மாதிரி கதை அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த பாட்டை மட்டும் பாட சொல்லுவாங்க. அந்த பாட்டை எப்படி பாடணும் அப்படின்றத மட்டும் கேட்டுட்டு நாங்க பாடி கொடுத்துட்டு வந்துருவோம். மற்றபடி இந்த படத்தை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.